வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்த ஹமாஸ் இஸ்ரேல் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்ச பிறகு மத்திய கிழக்குல நம்ம மேற்காசியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் பெருமளவுக்கான பதட்டம் ஒரு மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாகவே மாறிடுச்சு. இதை கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான நிகழ்வு 2024 அப்படின்னா சிரியாவில் நடந்த ஆட்சி மாற்றம். முன்னாள் அல்-கொய்தா தீவிரவாதிகள் இப்போ HTS ஒரு அமைப்பை உருவாக்கி இப்போ அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு டிக்டேட்டராக இருந்த அசாத் அவர்கள் இப்போ அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இல்லை. பட் ரஷ்யாவில் தான் இருக்கிறாரு அப்படின்றத ஊடகங்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம அப்போவே இதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். உலகம் முழுக்க இப்போ போலரைஸ் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அந்த போலரைஸ் ஆகிறது அப்படின்றது இரு துருவங்களாக போகிறது அப்படின்றது ஒன்று மத ரீதியாக, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்னு சொல்லி என் நாடு எனக்கே அப்படின்ற அந்த பிரின்சிபலில் மக்கள் உள்நோக்கி போகக்கூடிய பார்வை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு தாண்டி நம்ம என்ன பேசியிருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேடிகலைசேஷன், மூளை செலவை செய்து இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களில் போகிறது. இதற்கு ஃபிசிக்கல் கனெக்ஷன் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. இது ஆன்லைன் மூலியமாகவே பல பேர் இந்த மாதிரியான முட்டாள்தனத்தில் ஈடுபடுறாங்க, மூளை செலவு செய்யப்பட்டு அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த சமயத்தில் போன வருடம் ஸ்டார்டிங்கில் சிங்கப்பூரோடைய இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ISD ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. அவங்க நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த அமைப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இந்த சிரியாவோடைய ஸ்பில் ஓவர் அப்படின்றது, ஏன்னா அங்கே அசாதோடைய கண்ட்ரோலில் கணிசமான பகுதிகள் இருந்தபோது அந்த நாடு ஓரளவுக்கு ஸ்திரமாக இருந்துச்சு. பட் இப்போ HTS ஒரு பக்கம், குர்திஷின மிலிட்டன்ஸ் ஒரு பக்கம், அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய துருக்கி, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியன்னு சொல்லி நிறைய ஸ்பிளிண்டர் குரூப்ஸு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பில் ஓவர் அப்படின்றது நிச்சயமாக ஆசியான் நாடுகளை அச்சுறுத்தும் அப்படின்றது தான் சிங்கப்பூருடைய இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்த ஒரு வார்னிங். இப்போ அது சம்மந்தமாக சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலேசியாவை சேர்ந்த சிங்கப்பூரில் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கின, நிரந்தர குடியுரிமையை வாங்கின ஒரு கணவர், அவருக்கு மனைவியாக இருக்கிறது ஒரு ஈரானியன் பெண்மணி. ஸோ கணவருக்கு பர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு லாங் ஸ்டே விசா சிங்கப்பூர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெண்மணியை கைது செய்திருக்காங்க. கைது செய்து அந்த ஹஸ்பண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட குடியுரிமையை ரத்து செய்து அவரை மலேசியாவுக்கு திரும்பவும் நாடு கடத்திருக்கு சிங்கப்பூர் அரசுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ISA அப்படின்றது இவங்க மேலே போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பெண்மணி ஒரு 52 வயசு. இந்த பெண்மணி ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு வராங்க. அந்த டிராவல் ஏஜென்சி சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய கட்டளைகள், அதாவது யார் அவங்கள ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பேர். எந்த நாடு அப்படின்றத சிங்கப்பூர் அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்லலை. அங்கேருந்து வரக்கூடிய கட்டளையின் பேரில் பல வெளிநாட்டு நபர்கள் தீவிரவாத இயக்கங்களோட சம்பந்தம் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூர் விசா வழங்கினதா இவங்க பேரில் குற்றச்சாட்டு. அது ஒரு ரகசியமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதன் பிறகு இந்த உண்மையை கண்டறிந்து அந்த பெண்மணியை கைது செய்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டையும் டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரோட சட்டங்கள் படி அவங்க நாட்டுக்கு எதிராக, அவங்க நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க எந்த நாட்டிலேருந்து அவங்க வந்திருக்காங்களோ அவங்கள கூட டிபோர்ட் பண்ணுவாங்க. சொந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கடுமையான ஜெயில் தண்டனை உண்டு. ஓகே, இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேடிகலைசேஷனோட எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 56 வயது பெண்மணி, இவங்க ஒரு ஹோம் மேக்கர், குடும்ப தலைவி. பேர் பார்த்தீங்கன்னா ஹம்சா. இவங்க கடந்த 1.5 வருடம், அதாவது அவங்களோட 1.5 வருடம் முன்னாடி வரைக்கும் பர்ஃபெக்டாக நார்மலாக சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மலேசியா நாட்டை சேர்ந்தவங்க. அங்கே சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வீடு பார்த்துக்கிட்டு ஒரு குடும்ப தலைவியாக அவங்க இருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அவங்க ஆன்லைனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண அந்த குரூப்ஸ்லாம் சேர ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்த பிறகு அவங்க இந்த AOR அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க இவங்க ஈரானுடைய மொழியில்.
அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத். இந்த அமைப்புகளுக்கு ஆன்லைனில் சமூக ஊடகங்களில் இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஆதரவு தெரிவிக்கின்றது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது பல சோஷியல் மீடியா குரூப்ஸை வந்து இவங்க உருவாக்கி இந்த ஹமாஸ் செய்த அந்த தீவிரவாத செயல்களெல்லாம் நியாயப்படுத்துறது, அதை குளோரிஃபை பண்ணுறது, அதற்கு நியாயம் கற்பிக்கிறதுன்னு சொல்லி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறாங்க. மூணாவது லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஹேட், இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான வன்மம், இது வந்து அடுத்ததில் வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹமாஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன் அபு உபைதா, இவர் தான் அதிகமாக ஹமாஸோடைய கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடிய மனிதர். இவர் மேலே ரொம்ப அட்மையர் ஆகி நான் அவங்ககிட்ட நேரடியாக பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் அரசுக்கு எப்படி தெரியும்னா, அரசாங்கத்தால் நினச்சா யார் சமூக ஊடகங்களில் உள்ளே புகுந்து என்ன பண்ணுறோன்றதை அரசாங்கத்தால் நிச்சயமாக பார்க்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக போய் இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு இல்லை இஸ்ரேலிய மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது, த்ரெட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான இதை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா இந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக இன்னும் பல சோஷியல் மீடியா குரூப்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த ரேடாருக்குள்ளே வராங்க. பிறகு இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் செய்யப்பட்டு இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சிங்கப்பூர் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களால் ஆயுதம் எடுத்து போராடக்கூடிய அளவுக்கோ இல்லை ஆயுதம் எடுத்து ஒரு நாட்டுக்கு எதிராக பண்ணக்கூடிய அளவுக்கோ எந்த த்ரெட்டும் கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் ப்ராபகண்டா பண்ணுறது அப்படின்றத நாங்கள் ஒத்துக்க முடியாது. இது ஒரு த்ரெட் இருக்குது, இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லி அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. இது சிங்கப்பூருடைய ஐஎஸ்ஏல நம்மளுடைய சிங்கப்பூர் நண்பர்கள் இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் உங்கள் மேலே விழுந்துச்சுன்னா, இந்த பெண்மணி மேலே விழுந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை மாற முடியாது, வீடு மாற முடியாது, வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மூலியமாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு வீட்டு காவலில் வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வு இது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2024 நவம்பர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கிளீனர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சாதாரண நபர், நல்ல ஒரு இன்னொரு நாட்டுக்கு தொழிலுக்காக வந்து அங்கேருந்து சம்பாதிச்சு தன்னோட வீட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு நபர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இதே இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டை அவர் மேலே போட்டு கைது செய்து மலேசியாவுக்கு திரும்ப அனுப்புகிறாங்க. இந்த நபருடைய பேர் ஷராதின். 2014 அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஈர்க்கப்பட்டு அந்த ரேடிகலைசேஷனுக்கு உள்ளே வராரு. 2017 ஜஸ்ட் 3 வருஷம், 14 ஐஎஸ்ஐஎஸோடைய அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு 17 ஒரு முழு நேர ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளராக மாறுறாப்புல. மாறின பிறகு ஐஎஸ்ஐஎஸோடைய அன்றைய தலைவராக இருந்து அமெரிக்காவில் ட்ரம்பால் கொல்லப்பட்ட அல் பக்தாதிக்கு பயாத்ன்றது சத்தியப்பிரமாணம் வச்சுங்க, அலிஜென்ஸ்ன்றது, நான் உங்களுக்காக போராடுவேன், உங்களுக்காக உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு இவர் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாரு, சிரியா எப்படி போகிறது, ஐஎஸ்ஐஎஸில் எப்படி சேருதுன்ட்டு. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் அந்த காலகட்டங்களில் கடுமையாக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டுச்சு. 2023 ஏக்யூபின்னு சொல்லக்கூடிய அல் கசம் பிரிகேட், ஹமாஸோடைய ஒரு பிரிவு, இந்த இடத்துல நான் திரும்பவும் போய் உங்களோட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்லைனில் தேட ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத ஒருத்தர் தன்னை ஒரு மலேசியர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு நீ இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுக்குறாரு. இங்கேருந்து துபாய் போய், துபாயிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கேருந்து சாலை மார்க்கமாக நீங்கள் சிரியா போயிடலாம், இல்லை நீங்கள் வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக போய் சண்டை போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. இந்த அதுக்கான செயலில் ஈடுபடும் போது கிளியர் கட்டாக உள்ள மாற்றாப்புல இவரையும் மலேசியாவுக்கு நாடு கடத்துறாங்க. இப்போது இது வெறும் வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூரில் வரவங்களன்னா அது கிடையாது. சிங்கப்பூர் வரலாற்றிலேயே ஒரு 14 வயது பையன், அவன் சிங்கப்பூர் சிட்டிசன், பேர் வேண்டாம் ஏன்னா அவங்க மைனர், அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பையனுமே, அதாவது சிங்கப்பூர் வரலாற்றிலேயே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் இருக்கிறதுலேயே ஒரு கம்மியான வயசு பையன் மேலே போட்டிருக்காங்கன்னா இந்த 14 வயசு பையன் மேலே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு பின்புலம், இந்த மாதிரி ரேடிகலைஸ் ஆகிற த்ரெட் வந்து வருது. 33 வயது ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க மேலேயும் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து போடப்பட்டிருக்கு. டிசம்பர் 2028 ஒரு 18 வயது சிறுவன், அவன் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டை உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அந்த சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு மூளைச்சேலை செய்யப்பட்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான பிளானை இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நிறையா பேர் இந்த மாதிரி சிங்கப்பூர் அரசு பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற நாடுகள் இவங்களுக்கு வந்து ரீபேட்ரியேட் பண்ணுறாங்க, உடனடியாக வெளியேற்றுறாங்க. அந்த மாதிரி வெளியேற்றினாங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே உள்ள நுழையவே முடியாது. ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, ஐஎஸ்ஐஎஸ் சிரியா அந்த அமைப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி லிங்க் ஆகுது, இது என்ன மாதிரியான மூடத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் ரேடிகலைஸ் ஆகக்கூடிய இந்த அபாயம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு அப்படின்றது ஒரு உலகமாக தான் இருக்கும். நம்ம பவுண்ட்ரிஸ் அப்படின்றது எல்லைகள் நம்ம போட்டாலும் இணையதளத்துக்கு எல்லைகளோ இதுவோ எதுவுமே கிடையாது. சமீபமாக தமிழ்நாட்டில் நடந்த பல கைதுகள், அது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போலீஸோட ஏடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கியூப் பிரான்ச்சாக இருக்கட்டும், இல்லை என்ஐஏவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த அரெஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லிங்க் வந்து நம்ம நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத பல அமைப்புகளோட இவங்க லிங்க் ஆகுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஆன்லைன் ரேடிகலைசேஷன் தான். ஸோ இந்த ஸ்பில் ஓவர் எப்படி ஒரு நாட்டை பாதிக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது சிங்கப்பூர்கிட்டருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் அப்படின்றது இம்மீடியட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க யாருமே தேவையில்லாமல் போய் கை வைக்க மாட்டாங்க. பட் ரேடாரில் வரவங்களை சந்தேகத்துக்கு இடமின்றி இவங்க இந்த மாதிரியான மூளைச்செயல்களில் ஈடுபட்டு ரேடிகலைஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அவங்க நாடு கடத்துறதுக்கான முயற்சியோ அந்த அட்டம்ப்டை உடனடியாக அவங்க பண்ணுறாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றியான அந்த அவேர்னஸுமே மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் இந்த ஆக்டுக்கு உண்டான யூஏபிஏன்னு சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து இருக்குது. இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இதுலேயுமே இருக்குது. ஆனால் அதற்கு உண்டான அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மக்கள் மத்தியிலே கிடையாது. ஈவன் நிறையா இதில் சட்ட மேதைகளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் படி ஒரு பெரிய அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று, நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறு வயசு பசங்க, இவங்களுக்கு நம்ம இந்த கிளாரிட்டியை கொடுத்தாகணும். அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த நாட்டோட இன்டர்னல் விஷயம், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது, இந்த சட்டத்துக்கு உண்டான அவேர்னஸ் வந்தால் தான் அந்த பயமும் வரும். மூணாவது, நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். இப்போ சிங்கப்பூரோடைய அந்த ஆக்ஷனுடைய இதை யார் தகவல், உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் தகவலை யார் கொடுக்குறாங்க, ஜூலை 2024 2 சிங்கப்பூர் ஆட்கள் மேலே, சிங்கப்பூர் குடிமக்கள் மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் வந்து போடுறாங்க. இது யார் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஒரு உள்நாட்டில் அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. சிங்கப்பூர் சின்ன நாடு, கம்பேரிட்டிவ்லி அதை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். சிங்கப்பூரில் வந்துட்டு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மலேசியாவை பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய அரசாங்கம் இன்னும் இந்த ஜாகிர் நாயக் போன்ற சவுதியால் தடை செய்யப்பட்ட, இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஜாகிர் நாயக் போன்றவர்கள் அங்கே ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். பட் இந்த ரேடிகலைசேஷன்லேருந்து நம்ம சொசைட்டியும் சமூகத்தையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, காவல்துறையோட கடமை, அதே மாதிரி அரசாங்கத்தோடைய கடமை அப்படின்றத மாற்று கருத்தே இருக்க முடியாது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.